தலைநகரில் பல அமைச்சர்கள் ஹரிரயா ஐடில் ஃபித்ரி வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் மலேசியாவின் பல்லின சமூகத்தில் ஒற்றுமை, குடும்ப மதிப்புகள் மற்றும் மிதமான அணுகுமுறை அவசியம் என்று வலியுறுத்தினர். தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சர் ஆரோன் அகோ டகாங் தெரிவிக்கையில், ஐடில் ஃபித்ரி என்பது குடும்ப உறவுகளை வலுப்படுத்தவும் மத வேறுபாடுகளை கடந்து நல்லிணக்கத்தை வளர்க்கவும் சிறந்த ஒரு வாய்ப்பு என்று தெரிவித்தார். அண்டை அயலவர்களிடையே உறவை மேம்படுத்தும் திருநாளாக இது விளங்குகிறது என்று அவர் குறிப்பிட்டார். எதிர்மறை எண்ணங்கள், முன் அறிவிப்புகள் மற்றும் பாகுபாடுகள் நம்மை பாதிக்க கூடாது என்றும் பரஸ்பர நம்பிக்கையே வலுவான ஒற்றுமையின் அடித்தளம் என்றும் அவர் தெரிவித்தார். மனிதவள அமைச்சர் ஆர் ரமணன் இந்த பண்டிகை குடும்பம், கருணை மற்றும் ஒன்றுபட்ட வாழ்வின் முக்கியத்துவத்தை நினைவூட்டுகிறது என்று கூறினார். உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் அர்மிசான் முகமது அலி ஐடில் ஃபித்ரி கொண்டாட்டம் மிதமாகவும் சிந்தனையுடனும் மனப்பூர்வமான மன்னிப்புடனும் நடைபெற வேண்டும் என்று கூறினார். இந்த ஷவால் மாதம் நம்மை மேலும் ஒன்றிணைத்து நீடித்த இரக்க உணர்வை வளர்க்கட்டும் என்று அவர் வாழ்த்து தெரிவித்தார். மலேசியாவில் உள்ள முஸ்லிம்கள் நாளை சனிக்கிழமை ஹரிரயா ஐடில் ஃபித்ரியை கொண்டாடுவார்கள் என்று ஆட்சியாளர்களின் முத்திரை காப்பாளர் தான்சி சையத் தானியல் சையத் அமாட் தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு நேற்று வியாழக்கிழமை இரவு தேசிய தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. மத்திய கிழக்கில் நிலவும் போருக்கு மத்தியில் அதிகரித்து வரும் எரிபொருள் விலைகளை நிர்வகிப்பதற்கான தனது திட்டத்தை நாடாளுமன்றத்திற்கு தெரிவிக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் ஹம்சா ஜைனுடின் அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டுள்ளார். அண்மைய டீசல் விலை உயர்வானது குறிப்பாக போக்குவரத்து செலவுகளில் ஒரு சங்கிலி தொடர் விளைவை ஏற்படுத்தும் என்றும் அது பொருட்களின் விலையை மேலும் உயர்த்தும் என்றும் அவர் கூறினார். மத்திய கிழக்கில் நிலவும் மோதல் காரணமாக உலகளாவிய எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ளன என்பதை பொதுமக்கள் அறிந்திருந்தாலும் இந்த அதிக எரிபொருள் விலைகளால் மலேசியர்கள் மீது ஏற்படும் தாக்கம் குறித்து நாடாளுமன்றத்தில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று லாரூட் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் கேட்டுக்கொண்டார். அரசாங்கம் ஒரு தெளிவான, விரிவான மற்றும் பயனுள்ள தணிப்பு திட்டத்தை கொண்டிருக்க வேண்டும் என்றும் அவர் ஒரு அறிக்கையில் கூறினார். தொடர்ந்து நடைபெற்று வரும் வளைகுடா மோதலின் பொருளாதார தாக்கத்திற்கு பொதுமக்கள் தங்களை சிறப்பாக தயார்படுத்திக் கொள்ளும் வகையில் அதனை உடனடியாக நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நேற்று மாலை தாம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் கலந்துரையாடியதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். வரவிருக்கும் பெருநாள் கொண்டாட்டங்களை முன்னிட்டு மலேசிய குடும்பத்தினருக்கும் மக்களுக்கும் அவர் ஆற்றிய உரையை தாம் பாராட்டுவதாக குறிப்பிட்டுள்ள அன்வார், அமைதி மற்றும் நிம்மதியின் களமாக கருதப்படும் ரமலான் மாதத்தில் மோசமடைந்து வரும் மேற்கு ஆசியாவில் ஏற்பட்டுள்ள அண்மைய நிகழ்வுகள் குறித்து தாங்கள் பேசியதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஆதரவுடன் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தும் குண்டுவீச்சு மற்றும் ஈனப்படுகொலையை கண்டிப்பதில் மலேசியாவின் உறுதியான மற்றும் நிலையான நிலைப்பாட்டை தாம் மோடியுடன் பகிர்ந்து கொண்டதாக அன்வார் தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சண்டையை உடனடியாக நிறுத்த அழைப்பு விடுக்கவும், அமைதியான முறையில் ராஜதந்திரம் மற்றும் ஆரோக்கியமான உரையாடலை முன்னெடுக்கவும் தாங்கள் ஒப்புக்கொண்டதாக அவர் பதிவிட்டுள்ளார். மேலும் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பிரிக்ஸ் உட்பட அனைத்து சர்வதேச அரங்கங்களிலும் கூட்டு குரலை வலுப்படுத்துவதில் மலேசியாவும் இந்தியாவும் கைகோர்க்க வேண்டும் என்பது குறித்தும் இருவரும் பேசியதாக அவர் விவரித்தார். இதன் விளைவாக உணவு பாதுகாப்பு அம்சங்களில் ஏற்படும் தாக்கம் உட்பட மோசமான உலக பொருளாதார சூழலால் உலகம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த உறுதியான ஒத்துழைப்பு மிகவும் அவசியமாகிறது என்று அன்வார் வலியுறுத்தினார். உலக அமைதிக்காக மலேசியாவும் இந்தியாவும் தங்களின் கூட்டு உறுதிப்பாட்டை தொடர்ந்து வலுப்படுத்தும் என்று அன்வார் நம்பிக்கை தெரிவித்தார். கடத்தல்காரர்களை ஏற்றிச் செல்வதாக சந்தேகிக்கப்பட்ட ஒரு கப்பலை துரத்திச் சென்ற போது குபோரைச் சேர்ந்த கடல்சார் காவல் படகு ஒன்று கம்போங் தெலுக் ரெஞ்சுனா ஆற்றங்கரையில் சறுக்கி நின்றது. கிளந்தான் ஆற்றில் புலம்பெயர்ந்தோர் கடத்தலில் ஈடுபட்டதாக நம்பப்படும் ஒரு ஃபைபர் படகை குழுவினர் கண்டறிந்த போது நேற்று காலை 6 மணிக்கு இச்சம்பவம் நிகழ்ந்தது. 4 காவலர்களுடன் ஒரு ரோந்து படகு சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக மண்டலம் 3 கடல்சார் காவல் தளபதி உதவி ஆணையர் முகமது கைருடீன் ஜமால் தெரிவித்தார். ரோந்து படகு துரத்தியதில் சம்பந்தப்பட்ட கடத்தல் படகு சறுக்கி இறுதியில் புலாவ் தெலுக் ரெஜூனா ஆற்றங்கரையில் தரை தட்டியது என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். இச்சம்பவத்தில் எந்த படகு ஊழியர்களுக்கும் கடுமையான காயங்கள் ஏற்படவில்லை என்றும் முகமது கைருடீன் மேலும் கூறினார். இதில் சம்பந்தப்பட்ட புலம்பெயர்ந்தோர் கடத்தல் கும்பலை தாங்கள் விசாரித்து வருவதாக அவர் தெரிவித்தார்.
சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் கத்தார் ஆகிய நாடுகளில் உள்ள 5 ஆலைகள் மீது தாக்குதல் நடத்தும் தனது அச்சுறுத்தலை ஈரான் ஒருவேளை செயல்படுத்தினால் எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு $120 எட்டக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசியாவே இதன் பெரும் பாதிப்பை சந்திக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக ரைஸ்டார்ட் எனர்ஜியின் மூத்த துணைத் தலைவர் ஆதித்யா சரஸ்வத் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ஈரானின் பிரம்மாண்டமான சவுத் பாஸ் கடல்சார் இயற்கை எரிவாயு வயல் மீது நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் கத்தார் ஆகிய நாடுகளில் உள்ள 5 ஆலைகள் குறிவைக்கப்படும் என ஈரான் அதிகாரிகள் எச்சரித்துள்ளதாக அவர் கூறினார். மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதட்டங்கள் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்திற்கு ஏற்படும் அபாயங்கள் காரணமாக எண்ணெய் விலை தற்போது ஒரு பீப்பாய்க்கு $110 அதிகமாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவரை ஈரான் தனது அறிவிக்கப்பட்ட நடவடிக்கைகளை பெரும்பாலும் செயல்படுத்தியுள்ளது. இது மிகவும் நம்பகமான அச்சுறுத்தலாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.